பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 28, 29. அப்பொழுது தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இன்றைக்கு எந்த ஆபத்தின் சூழ்நிலை, கைவிடப்பட்ட சூழ்நிலை, செய்வது அறியாது இருக்கிறேன், எப்படி இந்த தேவைகளை சந்திக்க போறேன், எந்த நீங்க சூழ்நிலை இருந்தாலும் இந்த வசனத்தின்படி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்கள் நீங்களாக்கி விடுவிக்கிறார். இன்னைக்கு எந்த இக்கட்டின் சூழ்நிலையில என்ன மரண பள்ளத்தாக்குல நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலோ அந்த இக்கட்டுகளுக்கு, அந்த மரண பள்ளத்தாக்குகளுக்கு, அந்த தடைகளுக்கு ஆண்டவர் உங்களை விளக்குகிறார், விளக்கி உங்களை பாதுகாக்கிறார். அந்த விளக்குகிற வல்லமை, தடைகளை உடைக்கிற வல்லமை, எரிகோவை தகர்க்கிற வல்லமை இப்பொழுது உங்கள் மேல் கடந்து வந்து கொண்டிருக்கிறது, உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றுகிறார், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி சொல்லுங்க ஆண்டவரே, சங்கீதம் 107 அதிகாரம் வசனம் 28, 29 படி என்ன கொந்தளிப்பா இருந்தாலும் நீங்க அமர்த்துவதற்காய் ஸ்தோத்திரம், என்ன அலைகளா இருந்தாலும் அதை அடங்க செய்வதற்காய் ஸ்தோத்திரம். என்னோடு கூட நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கொந்தளிப்புகள், மனிதர்கள் கொண்டு வருகிற கொந்தளிப்புகள், ஒருவேளை பண தேவை நிமித்தமாய் வருகிற கொந்தளிப்புகள், என்ன பெரிய அலைகளா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர்ப்பின் அலைகள், சூழ்ச்சி அலைகள் எதுவா இருந்தாலும் அது அடங்கி போகும். ஏசப்பா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காய் உம்முடைய பாதத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே, கர்த்தாவே கர்த்தாவே, இந்த ரெகோபோத் ஊழியத்தில் கர்த்தர் வைத்திருக்கிற அந்த விடுதலையின் அபிஷேகம், ஆண்டவரே, கொந்தளிப்புகளை அடக்குகிற அபிஷேகம் இப்பொழுது இவர்களை சந்திக்கும்படியா ஜெபிக்கிற. இவர்கள் கடந்து போகிற இக்கட்டின் பாதை, கண்ணீரின் பாதை, என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கா இருந்தாலும் என் ஆண்டவர் அந்த இக்கட்டிலிருந்து இவர்களை விலக்கி பாதுகாப்பதற்காய் நன்றி. இந்த ஊழியத்தின் மத்தியில் இருக்கிற அந்த அக்னியின் வல்லமை, அந்த அக்னியின் வல்லமை இவர்களை சந்திப்பதாக, இவர்களை சந்திப்பதாக இயேசுவின் நாமத்தினால இவர்களை சுற்றி இருக்கிற கட்டுகள் தெரிவிடுவதற்காய் ஸ்தோத்திரம், தெரிவிடுவதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கட்டுகளும் தெரிவிடும்படியாய் பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்தினால கட்டுகள் தெரிவிடுவதற்காய் நன்றி. அப்பா அப்பா, எல்லா கொந்தளிப்புகளும் அமர்த்தப்படுவதற்காய் ஸ்தோத்திரம், எல்லா அலைகளும் அடங்குவதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய விடுதலையின் கரம் இவர்கள் மேலே இறங்குவதற்காய் நன்றி. ஆவியானவருடைய பலன் இவர்களை நிரப்புவதற்காய் நன்றி. சங்கீதம் 107 வசனம் 28, 29 படி கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. என்னோடு கூட சொல்ல சொல்ல அப்படியே ஜெபித்துக் கொண்டே இருங்க. எல்லா கொந்தளிப்புகளை ஆண்டவர் அடக்குகிறார். எனக்கு எதிர்ப்பாய் எழும்புகிற எல்லா அலைகளும் அடக்கப்படுகிறது. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய பலத்த கரம் என் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எந்த இடத்துல போராட்டம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், எனக்கு விரோதமாய் காரியங்கள் இருக்கும் நினைக்கிறீங்களோ, நீங்க கடந்து போய்கொண்டே இருங்க. நீங்க கடந்து போவீங்க. கொந்தளிப்புகள் அமர்த்தப்பட்டிருக்கும், அலைகள் அடங்கி இருக்கும். காரணம், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒரு முறை நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு விரோதமாய் கொந்தளிப்பு, எதிர்ப்பு எழுந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருந்து, அந்த அபிஷேகம் எனக்குள் இருந்ததுனால சுற்றி இருந்த இடத்துல சகாயத்தை கொடுத்தார். இந்த வசனத்தை நான் அனுபவித்து இருக்கிறேன். நான் அனுபவிக்காத ஒரு காரியத்தை நான் பிரசங்கம் பண்ணுவதில்லை. அதே ஆண்டவர் எனக்கு கொந்தளிப்புகளை அமர்த்துகிறவர், அலைகளை அடங்க செய்தவர். இன்றைக்கு உங்களுக்கு கொந்தளிப்புகளை அமரச் செய்வார், அலைகள் அடங்கி போகும். என்ன இக்கட்டு, என்ன மரண இருளின் பள்ளத்தாக்கு, கர்த்தர் உங்களை விடுதலையாக்குறாருங்க. ஏசப்பா, கரத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். சந்தோஷம், மனமகிழ்ச்சி உங்களை நிரப்புகிறது. பெரிய காரியங்கள் செய்வீங்க. தைரியமா இருங்க. God bless you.